1000 குழந்தைங்களுக்கு மேல ஒரு பொண்ணு தனியானா நின்று காப்பாத்திருக்குன்னா இதெல்லாம் சினிமால மட்டும்தான் பாக்குறதுக்கு லாஜிக்கா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நிஜ வாழ்க்கையில நடந்திருக்குன்னா கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னைக்கு யார் அவங்க, எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு சொல்றதான் இந்த வீடியோ நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1910 போலாண்ட்ல தான் எலேனா சென்ட்லர் பிறகுறாங்க. இவங்க அப்பா ஒரு டாக்டர்னால நிறைய யூத குடும்பங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு நாள் எலேனாவோட அப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தப்போவே மயக்கம் அடைஞ்சு இறந்து போறாரு. அப்போ சென்ட்லரை தூக்கி வளர்த்து படிக்கவும் வைக்கிறாங்க. இவங்க அப்பா மாதிரி படிச்சு முடிச்சு நிறைய சமூக சேவைகள் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. 1939 அப்போ ஜெர்மனோட நாசி பட 4 லட்சத்துக்கு மேல யூத மக்கள் அடைச்சி வச்சு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம சித்திரவதை பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்க வச்சது எல்லாமே இந்த யூத மக்கள் தான். இவங்களுக்காக நம்ம உயிரை தியாகம் பண்ணியாச்சு, அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்றாங்க. அந்த டைம்ல யூத மக்களை யாராச்சும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் மரண தண்டனை சொல்லி ஹிட்லரே சொல்லியிருந்தாரு. இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம சென்ட்லர் ஜெயிலுள்ளே வேலை வாங்குறாங்க. ஒரு தடவையும் அங்க இருந்து வெளியே வரும்போது பெட்டியில ஒரு குழந்தைங்களை வச்சு தூக்கிட்டு வருவாங்களா. ஒரு சில நேரத்துல அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு செவப்பட்டியில கூட எடுத்துட்டு வச்சு போவாங்களாம். ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல பல வாட்டி இந்த மாதிரி செஞ்சு கிட்டத்தட்ட 2500 குழந்தைங்களை காப்பாத்தி அவங்கள பாதுகாத்துட்டு வந்தாங்க. கடைசியா இவங்க காப்பாத்தினத தெரிஞ்சுக்கிறாங்க நாசி படை. இவங்களை அரெஸ்ட் பண்ணி கைய கால ஒட்டச்சி விசாரிக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வாங்க முடியல. இவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது. அங்க இருந்து தப்பிச்சு தலைமறைவா வாழ ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இந்த போர் முடிவுக்கு வருது. இந்த போர் முடிஞ்சு 60 வருஷம் கழிச்சுதான் இந்த ஒரு உண்மையே வெளியே வருது. உலகமே இந்த 90 வயசு பாட்டிய ஹீரோவா பார்த்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.